ஐநார்தே நாளைக்கான பிரமலா பார்த்தீங்கன்னா சந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க. அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசி பார்க்குறாங்க. இது மாதிரி சந்தாவையும் சேரனையும் சேர்த்து வைங்க, அவங்க 2 பேருமே உயிருக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பிரிச்சிடாதீங்க, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லணும்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பாவோ சேரனுக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்க முடியாது, இவருக்குன்னு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லாத இவருக்கு எப்படி என்னுடைய பொண்ணை கொடுக்க முடியும், நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு சொந்தமா மில்லே வச்சிருக்காரு, அதனால அந்த பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் என்னுடைய பொண்ணை நான் கொடுப்பேன்னு முடிவில் இருக்குன்னு உறுதியா சொல்றாங்க. இது கேட்டதுமே சோழன் கொஞ்சம் கூட யோசிக்க உங்களுக்கு என்னங்க பணம் தானே முக்கியம், இன்னும் 6 மாசத்துல 25 லட்சம் ரொக்க பணம் நான் தரேன், அது 30,000 நகை சந்தாவுக்கு போடுறோங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துறாங்க. எதுவுமே சந்தாவுடைய வீட்டுல எதுவுமே பேச முடியாம வாயடிச்சு போயிறாங்க. சேரனும் நிலாவும் சோழன் சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. எதை நம்பி இவர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நிலாவோ யோசிக்கிறாங்க. அடுத்து சந்தாவுடைய அப்பாவோ என் பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு சவர நகை போட்டு கூட்டு போறாங்க, அண்ணனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்களும் வாக்கு கொடுத்தாரு. 6 மாசத்துல அந்த பணத்தின் நகையும் உங்களால கொடுக்க முடியலன்னா நாங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிடுறாங்க. ஆனா சோழன் கண்டிப்பா 6 மாசம் குறிச்சு வச்சிருக்குங்க, அந்த நாள்ல நாங்க அந்த பணத்தையும் நகையும் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டு வந்துறாங்க. சேரன் சோழன் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. எதை நம்பி நீ இப்படி ஒரு வாக்கு கூட நினைச்சு பார்க்கவே பயங்கரமா ஷாக்கா இருக்கு, இவ்வளவு அமௌண்ட் நகையும் நம்மளால எப்படி ரெடி பண்ண முடியும், நகையும் நம்மளால எப்படி ரெடி பண்ண முடியும், ஏன்டா அவசரப்பட்டு இது மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நிலாவும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கனால சோழன் எப்படி நம்மள 6 மாசத்துல இவ்வளவு பணத்தையும் நகையும் நம்மளால ரெடி பண்ண முடியும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, எதுக்காக நீங்க இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழனும் அண்ணாங்க எல்லாரும் முன்னாடி ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போது அது எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும், பட்ட மாதிரி அண்ணனுக்கு வாழ்க்கை அமையணுங்க, அதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஆறுதல் சொல்றாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுமே நடந்த விஷயத்த நடேசன் கிட்டையும் பாண்டியனும் யாருக்கிட்டே சொல்றாங்க. இதே கேட்டதுமே நடேசனும் பாண்டியனும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அங்கிருந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தீங்கன்னு சொல்லிட்டு நடேசன் கோவப்படுறாங்க. என்ன மட்டும் நீ கூட்டு போயிருந்தனா எப்படி வந்து நம்ம சந்தாவை இங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம், பேசாம ஒரு கோயில வச்சு சந்தாவுக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு ஒரு வாக்கு கொடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கோவப்படுறாங்க. அடுத்து சோழனும் சேரனா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல, அண்ணன் இப்படி அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சோழனை ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் சேரன் எதுக்காக நான் இது மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் நம்மளால ரெடி பண்ண முடியாது சோழா, அதனால நான் எப்பவுமே சந்தாவை நினைச்சிட்டே இருந்தேன், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட மாதிரியே சந்தா கூட தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும், அதை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோழனும் சேரனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாண்டி வானதி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வானதியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவ்வளவு நகையும் இவ்வளவு பணம் போட்டு சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, உனக்கு மட்டும் இவ்வளவு நகை உங்களால போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானதி கொஸ்டின் பண்றாங்க. நீங்க சந்தாவுக்கு அவ்வளவு நகையும் பணம் போடுறதா இருந்தா எனக்கும் அது மாதிரி போடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானதியும் அவங்களுடைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க.